நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். ஸ்டுடியோ ஒன் அவார்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷமா வேற லெவலில் நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க மனசுக்காக உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் பொது நிலவே, அன்பே அழகே, அமுதே உயிரே, இன்பமே இனிய தென்றலே. தேங்க்யூ ஸோ மச். என்னை வளர்த்தது அவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மீடியாவுக்கு வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் டோட்டலி பிளாங்க். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாத்வே இருக்குன்னு காமிச்சு கொடுத்தவர் அவர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி குவீன் ஆஃப் டெலிவிஷன். ஒரு வெல் டிசர்வ்டு பர்சனாலிட்டிக்கு தான் இந்த விருது போய் சேர போகுது. நம்முடைய ஆலியா மானசா அவர்களுக்கு குவீன் ஆஃப் டெலிவிஷன் விருது போய் சேரதுல ஸ்டுடியோ ஒன் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு கூடுதல் பெருமை. We would like to welcome கூப்பிடக்கூடியது ஆலியா மானசா அவர்களுடைய ஹீரோ மட்டும் கிடையாது, எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ. and அவருக்கு இந்த விருது போய் சேரதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். let's welcome சஞ்சீவ் அவர்கள் on the stage. இந்த மேடையில் சஞ்சீவ் அவர்களின் நடனம் அரங்கேறவிருக்கிறது. உங்கள் நடனத்திறனை எங்கள் மக்கள் அன்போடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சஞ்சீவ் அவர்களுடன் ஆலியா இணைவாரா என்பது அவர் விருப்பம். பண்றீங்க, பார்க்கும்போது ரொம்ப மனசெல்லாம் குளுகுளுன்னு இருக்கு. சிங்கிள்ஸ்க்கு கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ரிசு பாய், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டுடியோ ஒன் அவார்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷமா வேற லெவலில் நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன், உங்கள் மனசுக்காக. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் அவங்க கிட்ட பழகிற விதத்துக்கே உங்களுக்காக நீங்கள் கூப்பிட்டோட வருவாங்க. கண்டிப்பாக செம்ம கிராண்டாக நடத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ரிசுபாய் வந்து இன்னைக்கு இவ்வளோ கிராண்டாக இந்த ஷோ நடத்திட்டு இருக்காரு, வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி துபாய், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயுமே பெரிய ஈவெண்ட்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே நாங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் எப்போவுமே போல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நமிதா மேம். Congratulations on your new baby born. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நமிதா மேமோட ஃபேன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி அவங்க கையால் இந்த அவார்ட் கிடச்சி ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் a lot. என்னோட அன்பு தம்பி, என்னோட ஒன் ஆஃப் தி வளர்ப்புன்னு சொல்லலாம். என்னோட ஸ்வீட்டஸ்ட் கேரக்டர், த டவுன் டு எர்த் அண்ட் சூப்பர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ none other than குரேஷி அவர்கள். Let's turn it up for the star, the entertaining icon of the year, and it goes to குரேஷி அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஆஹா, உட்காந்துருக்கிறவங்க கூட இவ்வளோ கத்தல, ஆடியன்ஸ் இவ்வளோ கத்துறீங்களே, ரொம்ப நல்ல சந்தோஷம். தேங்க்யூ. மேலே இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிற கடவுள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.
அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து டெலிவிஷனில் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு கான்செப்ட், ஸ்கிரிப்ட், கெட்டப்ஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன், ஏதாவது ஒரு விருது இந்த மாதிரி இது கிடைக்கும் போது எங்களுக்கு இன்னும் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணணும், இன்னும் நிறையா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த வகையில் இந்த விருதை கொடுத்ததுக்காக ஸ்டுடியோ ஒன் அண்ட் ரிஜுபாய் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த விருதை கூட்டு போகிறத விட இந்த 2 பேக் தான் என் மாமியார் வந்து அவங்கள மகிழ்ச்சி படுத்துமே. சீரியஸாக நான் இதை கொண்டு போய் கொடுத்தோன்னே இதை தூக்கி புருஷனுக்கு வேறு வேலையில் தூக்கி போடாது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் இதோட மதிப்பு தான் அவங்களுக்கு தெரியும். பட் இதோட மதிப்பு ஒவ்வொரு கலைஞர்களுக்குமே தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு இந்த விருதை வழங்கினேன். அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஏதாவது வாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு தளபதி வாய்ஸ் பிரிக்கிறேன் பாருங்க. அப்புறம் திட்டக்கூடாது, நீங்கள் கேட்டீங்கன்னு தான் பேசுகிறேன். உலகவர் ஓவியவே உற்சாக காவியவே ஓடை நறுபலரே உடையவள் பொது நிலவே அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இடிய தென்றலே கடிய பழமே பழரச சுவைய மரகத மடிய மாணிக்க சுடர மன்மத விளக்க ஆக எவ்வளவோ விருது வழங்க நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த ஸ்டூடியோ ஒன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் உதடுகள் கூட ஒட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். தளபதின்னு சொல்லிட்டுங்க பாரு, நம்மளோட ஈசிஆர் சரவணன் அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால தளபதி வாய்ஸ் பண்ணி அவ்வளோ வச்சுல. ஓகே. என் நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடி நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. வந்திருக்கிற இடம் ஸ்டூடியோ ஒன் அவார்ட் ஃபங்க்ஷன் சும்மா வேற மாதிரி. எனக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி ஒருத்தவங்களை வாழ வச்சு தான் பழகமே தவிர யாரையும் கெடுத்து பழகம் இல்லை நண்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம். நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. தேங்க்யூ. சரி, லாஸ்ட்டாக எனக்காக ஒரே ஒரு ஃபேவரட் வாய்ஸு. சிவாங்கி ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? தங்கச்சி சிவாங்கியோட வாய்ஸ் நானே கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. சிவாங்கி வாய்ஸே கேட்டேன். அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கண்ணே. நானும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஜாலியாக போய் உட்காந்தேன். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, கடைசி வரைக்கும் நீ கூப்பிடலனே. ஆனா எனக்கு எப்பயுமே அவார்டு தான் முக்கியம். வாட்டர் பாக்கெட் பாடலை பாடிய அண்ணன் கானா காதர் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது ஸ்டுடியோ ஒன். நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா, வாச்சால என்னுடைய மனசை தொட்டாயா, அல்ல கால்வா போல சாப்பிட்டு போயா, மஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்குவேன் ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டாமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச முழக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசு உசுப்புரியே நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதேமாரி வந்து நம்ம ரிஃபு பாய் இருக்கா இல்லையா, உங்களுக்கு வந்து எல்லாமே அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா போல, அதுக்கு தான் நான் வந்தேன். தேங்க்யூ. அண்ட் நமிதா மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று ஒரு இது பண்ணணும். வேறு ஏதாவது உங்களோட பாட்டிலே நமிதா மேடம் ஜாலி சாங் ஒன்று உங்களுக்கோசரம். ஏ நட்டார் முட்டார் கையோடு 2ல நீ ஒன்னத்தோடு லைஃபுள்ள தான் எண்டை இல்லைங்கோ, தூங்குறவனை எழுப்பி விடு மொக்க கதியை தட்டி விடு மம்மி டாடி தொல்லை இல்லைங்கோ, ஏன்னா நாங்கள் எல்லாம் சென்னை புள்ளிங்கோ, சீனை போட்டு சுத்துதுங்க பொண்ணுங்க சைக்கவா, அல்ட்டி மேல பல்ட்டி அடிப்போம் நாங்க தேக்கவா, சீனை போட்டு சுத்துதுங்க பொண்ணுங்க சைக்கவா, ஐயோ அல்ட்டி மேல பல்ட்டி அடிப்போம் நாங்க தேக்கவா, கூலர் போட்டு கூலிங் பண்ணும் குச்சி ஐஸில், ஓவர் ஆடுனாக்கா போயிடுவீங்க அல் பாய்ஸில். தப்பா நினச்சிக்காதீங்க, இந்த சாங் வந்து ஒரு ஜாலி சாங்கு. ட்ரெண்டிங் வாய்ஸ் ஆக்டர் ஆஃப் தி இயர். இந்த விருது இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவருடைய குரல் கேட்டால் எல்லாருக்குமே பயங்கர பரிட்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் வரப்போறாங்க? பார்ப்பதற்கு நியூஸ் ரீடர் போல் இருக்கும் இவர்தான் உண்மையான நியூஸ் ரீடர்.
பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் நான் தான் செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித். ரொம்ப நன்றி. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு விருது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, வேறடா இன்னொரு விருது கையில் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது நான் வந்து மீடியாவுக்கு வந்து 16 வருஷம் அடியெடுத்துட்டேன், 16 இயர்ஸ் ஆஃப் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி. எனக்கு முதல்ல சிறந்த செய்தி வாசிப்பாளர் அப்படிங்கிற விருது கொடுத்தது ஸ்டுடியோ ஒன் தான். 2015ஆம் ஆண்டு முதல்ல எனக்கு கொடுத்த இந்த அவார்டு இது பாருங்க. இந்த அவார்டு இப்போ இந்த மாதிரி டிரான்சிஷன் ஆயிருக்கு. ஸோ வந்து என்னையோ ஒரு மனிதனாக நினச்சி செய்தி வாசிப்பாளர்களுக்கெல்லாம் நிறைய விருதுகள்லாம் கொடுக்குறதே இல்லை, எல்லாம் நடிகர் அப்படின்னு எல்லாருமே இந்த சமூகத்தில் இருக்கும் தான். பட் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஸ்டுடியோ ஒன் தான். ஸோ கரெக்டாக 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷத்தில் அடுத்த விருது கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது ப்ராமிசிங் ஆக்டருக்கான கேட்டகரி. இவர் ஒரு நடிகர், குக் வித் கோமாளியில குக்காக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி கேர்ள் ஃபேன்ஸ் அப்படியே எக்கச்சக்கமாக இருக்கும் இவருக்கு. இவருடைய பேரை சொன்னா மட்டும் போதும். கனவு கண்ணன் விஜய் விஷால் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடியோ ஒன் அவங்களுக்கு ஒரு இஷ்யூனா தேங்க்யூ ஸோ மச். என்னை வளர்த்தது அவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மீடியாவுக்கு வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் டோட்டலி பிளாங்க். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாத்வே இருக்குன்னு காமிச்சு கொடுத்தவர் அவர். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க கேர்ள்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரோடையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஏடியா அண்ட் அவங்க கோ ஆர்டிஸ்டாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் அவங்க கூட உட்காந்துருக்கேன். எனக்கு எல்லாருமே அண்ணா மாதிரி, எல்லாருமே அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டே நான் சுற்றிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கேர்ள்ஸ் அண்ணான்னு கூப்பிட முடியாது, கவலைப்படாதீங்க. உங்களால அண்ணான்னு கூப்பிட மாட்டேன். சுவாமியே சரணமையப்பா. சாமியா இருந்தாலும் உங்களை காப்பாற்றுங்க. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.